ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். அண்ட் இன்றைக்கி உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐ ஃபீல் இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங், ரைட்? உங்கள் பர்சன் உங்களை பற்றி இப்போ அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நியூ பிகினிங், அவங்க விரும்புகிற மாதிரியான ஒரு நியூ பிகினிங் இருக்குமான்னு பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட தான் அவங்க விரும்புகிற ஹாப்பினஸும் அவங்களுக்கு கிடைக்கிது. அண்டு குழப்பமும் இருக்குது அவங்களுக்கு. மறுபடியும் ஒரு கான்வர்சேஷன், ஆர்கியூமெண்ட்ஸ் தான் வருமா அப்படின்னும் நினைக்கிறாங்க. ஓகே, அந்த ஆர்கியூமெண்ட்ஸை நினச்சி கூட அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நம்ம விரும்புகிற மாதிரியான ஒரு நியூ பிகினிங் இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம். இல்லை இன்னொரு விஷயம், நியூ பிகினிங் வேணும் வேண்டாம் அப்படி அவங்க மனசில் போயிட்டு இருக்கு. கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்டு நியூ பிகினிங் வேணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள முதுகில் குத்திட்டு தான் அவங்க ஃபீல் பண்ணலாம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எஃபோர்ட் போடணும்னு நினைக்கும்போது அப்படியே அமைதியாகிடுறாங்க. இல்லை, அங்கேருந்து எஃபோர்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஒரு நல்ல ரிசல்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கனெக்ஷனில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் அவங்களுக்கு பாஸ்டில் நடந்ததெல்லாம் வச்சு ஒரு ரியலைசேஷன் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே, தேர்ட் பார்ட்டினால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் இதெல்லாமே ஒரு புரிதல் வருது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் உங்கள் பர்சன் ஒர்க்கஹாலிக் பர்சனாக இருக்கலாம். மணின்னு சொல்லிட்டு ரொம்ப அதில் கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் 6 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ரீயூனியன் வேணும், ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. கன்ஃபியூஷன் இருக்குது. அதை எப்படி அந்த ரீயூனியன் ஏற்படுத்திக்கிறது. ஓகே, ஸோ ஈவன் அவங்க அது ரிலேட்டடாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொலீக்ஸ்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் அந்த தேர்ட் பார்ட்டி டிஸ்கஷன் இஸ் நாட் குட். பட் எனிஹவ் அது மாதிரி தெரியுது. அண்ட் அவங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க எதிர்பார்க்குறாங்க ரீயூனியன். ஆனால் அதுக்கு அவங்க வெயிட் பண்ணுறாங்க, அது நடக்குமா அப்படின்னு. ஓகே, அகெயின் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 4 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ நியூ பிகினிங் வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாகவே இருக்குது, ஸ்ட்ராங்காகவே. இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜில் முடியணும், ஃபேமிலியாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ ஒரு செலப்ரேஷன் இருக்கணும், அந்த மேரேஜ் செலப்ரேஷன் வேணும் அப்படின்றத பற்றி தான் யோசிக்கிறாங்க, ரைட்? சில பேர் அவங்களுக்கு ஒரு நியூ மேரேஜ் ப்ரப்போசல் வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க அதை திரும்பி கூட பார்க்கல. பிகாஸ் பாஸ்ட்டை அவங்க ரொம்பவே யோசிச்சுட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கவும் விரும்பலை அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. பட் மேக்ஸிமம் இங்கே ரீயூனியன், இந்த ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் அவங்க யோசிக்கிறாங்க, ரைட்? ஸோ ஜஸ்ட்டு வெயிட்டிங். அவங்க சைடு இந்த ஆக்ஷனும் தெரியலை, வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ இதில் பார்க்கலாம். செப்பரேஷன், இந்த செப்பரேஷன் அவங்களுக்கு ரொம்ப கவலையை தருது. கண்டிப்பாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, பட் ஃப்யூச்சரை பற்றி அவங்களுக்கு ஒரு இருக்கும் ஃப்யூச்சர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னும் வரமாட்டேங்குது. ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஆனாலும் அவங்க டெசிஷன் எடுக்கலை. ஒரு பெரிய மாற்றம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணும்னு நினைக்கிறாங்க. பட்டர்ஃப்ளை கம்ப்ளீட்டாக மாறணும். ஓகே, ஸோ இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஹீலிங் த இன்னர் சைல்டு க்ரோத். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஹார்ட் பிரேக் இருக்குது. ஓகே, ஸோ அதுலேருந்து ஹீல் ஆகிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். வாவ், ஹாப்பினஸ், எக்ஸ்பேன்ஷன், ஜாய், என்ஜாயிங் ஈச் அதர். உங்கள் 2 பேருக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. வாவ், லவ், அன்கண்டிஷ்னல் லவ், செல்ஃப் லவ் அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஸோ அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் கூட ஹாப்பியாக இருந்ததை
அவங்க யோசித்து பார்க்குறாங்க. ஹெல்த்தி சாய்ஸஸ். ஸோ இப்போதைக்கு வந்து நான் தனியாக இருக்கிறேன், அதுதான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸில் அவங்க வந்து இருக்காங்க. ஓகே, ஏன்னா இந்த ஹார்ட் பிரேக் ரிப்பீட்டடாக வருது. இந்த செப்பரேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெயின் கொடுக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ டுடே. அதனால் இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, சிங்கிளாக இருக்குது எனக்கு ஓகே, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, fine. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.